பசுபதி வந்து காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மிரட்டிட்டு இருக்காரு. காவேரி கிட்ட சொல்கிறாரு, உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். உன்னால தான் என் பொண்ணு இப்போ வாழ்க்கை எடுத்திருக்கா. அதனால் வந்து உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். இந்த குடும்பத்தை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். இப்போ தான் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க இந்த பசுபதியோட ஆட்டத்தை என்னன்னு சொல்லிட்டு. அந்த விஜய்க்கு இருக்குது, அவனுக்கு இருக்கிற இதுக்கு நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் மேலே தானே உனக்கு கோவம், எங்கள் மேலே தானே உனக்கு எல்லா பிரச்சனையும், எதுக்காக விஜயை தொல்லை பண்ணுறேன் அப்படின்னோடனே, நான் அப்படி தான் தொல்லை பண்ணுறேன் விஜய், உன்னோட புருஷனில் நான் அப்படி தான் தொல்லை பண்ணுவேன். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன் இப்படிலாம் போட்டு படுத்திட்டு இருக்க? உனக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை இந்த ஜென்மத்தை தீர போகிறதில்ல. அதனால் விஜய் குடும்பத்தை எதுவும் நீ பண்ணாத. அதை சொல்கிறதுக்கு நீ யார்? நான் அப்படி தான் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இன்னும் நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து விஜய் வீட்டுக்கு அமிச்சிங்கன்னா, காவேரி வாழ வச்சு அமிச்சிங்கன்னா இன்னும் பிரச்சனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் பிரச்சனை தாங்க முடியாமல் விஜய் குடும்பமே ரொம்ப கதி கலங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவேன். அதனால் காவேரியை நீங்கள் அங்கே அனுப்பாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி மீறி என்னை மீறி அமிச்சிங்க, நடக்கதே வேறு அப்படின்னோடனே சாரதா வந்து, உனக்கு அவ்வளோ திமிரா, எவ்வளோ திமிரா பேசுகிற, நீ எல்லாம் அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் சாபம் விட்றாங்க. அதை பார்த்துட்டு இந்த சாபம்லாம் ஒன்றும் படிக்க போகிறதில்ல எனக்கு, இனிமேட்டு விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து விஜய் வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி ஏன் என்னை பற்றி வேறு ஆளாக நினைக்கிறீங்க? காவேரி இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிட்டிங்கன்னா வந்து நாங்கள் எல்லாரையும் உங்களெலாம் சும்மா விட மாட்டேன். அதனால் காவேரி இங்கே கூப்பிடாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும். அதை கேட்டுட்டு வந்து தாத்தாவும் பாட்டியும், இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பிரச்சனைலாம் பண்ண மாதிரி அது இங்கேருந்து போயிடுங்க, முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டு போங்கன்னு. இல்லை நான் ராகினி இங்கே விட்டுட்டு போக தான் வந்தேன், ராகினி இங்கே தான் இருப்பா அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்க முடியாது, மாதிரி எதை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்காம வந்து சண்டை போடுறாரு. அப்போ கரெக்டாக வந்து நம்ம விஜய் வந்து அவரை போட்டு நல்லா பொழந்து கட்டுறாரு, செம்ம அடி அடிக்கிறாரு. எல்லாரும் தடுக்கிறாங்க. தடுத்து கூட விஜய் நல்லா பொழந்து கட்டுறாரு பசுபதி அப்படியே போய் விழுந்துட்டாரு. பசுபதி என் மேலே கை வச்சுட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்றாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, பற்றி கவலை இல்லை அப்படின்றாங்க. இப்போ தாண்டா அந்த காவேரி குடும்பத்தை பேசிட்டு வந்தேன். காவேரி குடும்பம் இங்கே வரவே கூடாது. இங்கே பார், காவேரி இங்கே வரவே கூடாது. அப்படி வந்தால் உன் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாரு. நீ யாரா என்னை சும்மா விடாமல் இருக்கிறதுக்கு? என் பொண்டாட்டிடா, என் வீட்டுக்கு வருவாடா, என் கூட இருப்பாடா, என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. காவேரி குடும்பத்தையோ காவேரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதையும் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் போகிறாரு. இதெல்லாம் பார்த்தா தாத்தா பாட்டி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பாட்டி வந்து, நான் சொன்னேன்ல அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, பாத்தியா அவன் வேலையை காட்டிட்டா, 2 நாள் கூட இல்லை, 2 நாள்லேயே அவன் ரிலீஸ் ஆகிட்டான். அந்த அளவு வந்து அவனுக்கு பவர் இருக்குது. அவன்கிட்டலாம் நம்ம மோத வேண்டிய அவசியம் கிடையாது விஜய், நீ எனக்கு முக்கியம் விஜய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இப்போ என்ன தான் பாட்டி சொல்ல வரீங்க? இனிமேட்டு காவேரியை நீ பார்க்க வேணாம், காவேரி உனக்கு வேணாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. விஜய் வந்து மேலே ரூமுக்கு கோவமாக போகிறாரு. அதை பார்த்துட்டு வந்து விஜய் கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பான். அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. நீங்கள் அவனை பேசி குழப்பாதீங்க, நான் காவேரி வேணான்னு சொல்லிட்டேன், கண்டிப்பாக விஜய் கேட்டுப்பான் அப்படின்றாரு. அவன் தானே கேட்டுப்பான் தானே, பார்க்கலாம் அப்படின்றாரு தாத்தா. இங்கே வந்து விஜய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு பாட்டி எல்லாருமே அதிர்ச்சடிறாங்க. எங்கே போகிற விஜய் அப்படின்னோடனே, காவேரி வீட்டுக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சடிறாங்க. காவேரி இப்போ வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா. இந்த பசுபதி என்ன வேணாலும் காவேரியை பண்ணுவான். என் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் ஆகிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ தேவை எனக்கு என்னோட உறுதுணை காவேரிக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் சொல்கிறத கேள்றா. பாட்டி போதும் பாட்டி, தயவு செய்து நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா வந்து, விஜய் ஏதாவது பிரச்சனை ஆகிடுப்போதுப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் பார்த்த பாட்டியும் ராதாவுக்கும் செம்ம டென்ஷனாக இருக்குது. எவ்வளோ சொல்லியுமே கேட்க மாட்டேங்கிறானே, நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படியாவது காவேரி விட்டு பிரிக்கலாம்னு நினச்சா இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து இந்த பசுபதி வந்து இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்ப்பா இங்கே வந்த, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. பிரச்சனை கொடுக்கறதுக்காக நான் வரல, பிரச்சனை எதிர்கொள்ள தான் நான் வந்திருக்கேன். காவேரிக்கு அந்த பசுபதியால் ஆபத்து இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரியாதுங்க, காவேரி எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன தெரியும் உங்களுக்கு, என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க பாட்டி. அதுக்கு ஒன்றும் பண்ண போகிறது, இனிமேட்டு நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்றாரு விஜய். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிறப்பா, அதெல்லாம் முடியாது, தேவையில்லாதெல்லாம் பண்ண. அப்போ காவேரி என் கூட அனுப்பிச்சிக்கங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா காவேரி பாதுகாப்புக்காக நான் இங்கே தான் தங்குவேன். அந்த பசுபதி ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவன் பெயிலில் தான் வந்திருக்கான், கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவான். அப்போ வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.